நம்ம இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கிற ஒரு விஷயம் மொபைல்னாலே மொபைல் கேம்ஸ் தான் ஞாபகம் வரும். மொபைல் கேம்ஸ்னால் ஆன்லைன் கேம்ஸ், கார் கேம், கிரிக்கெட், ஏகப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் எல்லா ஆன்லைன் கேம்ஸுக்கும் ஒரே விஷயம் இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ண முடியாது, வீடியோ ஷேர் பண்ண முடியாது, ஏன் நம்ம வீடியோ லிங்க் கூட ஷேர் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு நம்ம இப்போ மெசேஜ் அனுப்பிச்சோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு அங்கே போய் எப்படி மெசேஜ் போய் ஷேர் ஆகுன்னு தெரியுமா? எப்படி இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வரும்னு தெரியுமா? இத்தனை ரிசல்ட்ஸையும் நம்மளுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ஒரே ஒரு கிளிக் மட்டும் எப்படி உதவி பண்ணுறதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு எப்போவே யோசிச்சிருக்கோமா? நம்ம ஒரே ஒரு கிளிக் பண்ணால் நம்மளோட பல்ஸு, நம்ம ஹார்ட் பீட்டு, நம்மளோட வெதர் டேட்டா, எல்லா டேட்டாவும் இதில் இந்த ஒரே ஒரு கிளிக்கால் நம்ம கையில் இருக்கிற ஒரு வாட்ச்னு தெரியுது. மெசேஜஸ், கால்ஸ், நம்ம எத்தனை தூரம் நடந்திருக்கோம், இது எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் இந்த சேட்டலைட் டிஷ் தான். இந்த சேட்டலைட் டிஷ் தான் நம்ம இன்டர்நெட்டுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்கும், ஒரு விதமான கனெக்ஷனுக்கு. இந்த கனெக்ஷனால் தான் நம்மளோட ISS, அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், மேலே ஸ்பேஸில் மிதட்டு இருக்கு. ISS இல்லாமல் நம்மளுக்கு இந்த கம்யூனிகேஷன் அங்கேருந்து ரிசர்ச் பண்ண முடியாது, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு ஒரே ஒரு காரணம் இன்டர்நெட் இல்லாமல் இன்னைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இன்டர்நெட் இல்லைன்னா இந்த உலகத்தில் கை கால் இல்லாத மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கும். இன்டர்நெட் தான் இந்த உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு. இன்டர்நெட் இந்த மாதிரி டன் கணக்கான ஒயரால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் நெட்வொர்க். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா அதில் எப்படி முடியும்? இந்த இன்டர்நெட்டால் தான். இந்த இன்டர்நெட் உலகத்துக்கு ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டன் கணக்கான ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மெசேஜஸ், இமெயில்ஸ், இதெல்லாம் இந்த இன்டர்நெட் வழியாக தான் போகுது. இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த இன்டர்நெட் தான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன், டேட்டா கலெக்ஷன் தான் இந்த இன்டர்நெட். நம்ம இப்போது இந்த வெப்சைட், இன்டர்நெட்னாலே ஒரு வெப்சைட்டு பார்ப்போம். இன்டர்நெட்னாலே நம்மளுக்கு வெப்சைட்டே ஞாபகம் வரும். இந்த வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி என்னென்ன சயின்ஸு, எத்தனை கோடு, எத்தனை டெக்ஸ்ட்டுன்னு எப்போ பார்த்துருக்கோமா? இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரு கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு லாங்குவேஜ் அதை அந்த ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு லாங்குவேஜ் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி லாங்குவேஜ் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வெப் டெவலப்மெண்ட்னாலே நம்ம JavaScript, HTML, CSS இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் வச்சு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான JavaScript கோடிங். JSON யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட லாங்குவேஜ் வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வெப்சைட், நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த உலகத்தில் நம்மளோட கம்யூனிகேஷன் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த சின்ன பாட்டிலேயாச்சும் நம்ம பண்ணலாமே. இந்த வெப்சைட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோமா? இந்த வெப்சைட்ஸை பற்றி இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீபோர்ட்ஸை வச்சு நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம். லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க. லாங்குவேஜ்னால் ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு கோடிங்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸு மாதிரி சொல்ல முடியாது. ஒரு கோடிங்னா ஒரு வகையான டெக்ஸ்ட். நம்ம இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெப்சைட் இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி பாட்டு கேட்க முடியாது, பாட்டு டவுன்லோட் பண்ண முடியாது. அப்படி பாட்டு கேட்குனே தூங்க சொல்லுமே நல்லா இருக்கும். இந்த இன்டர்நெட்டுக்குள்ளே போய் எப்படி வெப்சைட் பண்ணுறது, எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். என்ன வெப் டெவலப்மெண்ட்? இன்றைக்கி நம்ம எல்லோரும் வெப்சைட்டை ரொம்ப உள்ளே பார்த்துக்க முடியாது. இந்த உள்ள வெப்சைட்டை பற்றி நம்ம இன்னும் பார்த்தது கிடையாது. நம்ம இப்போதைக்கு பார்த்தது வெறும் சின்ன பகுதி தான். இன்னும் நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது இந்த வெப்சைட்டில். வெல்கம் டு மை ஷோ வெப் டெவலப்மெண்ட். இப்படிக்கு உங்கள் ராகேஷ். விரைவில் உங்கள் வெப் டெவலப்மெண்ட் ட்யூட்டோரியல் உங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.